Good evening all. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். கைட்லைன்ஸ் ஃபார் கிரியேட்டிங் எஃபெக்டிவ் அண்ட் விஷுவலி ப்ளீசிங் கம்போசிஷன்ஸ். அதாவது கைட்லைன்ஸ்னால் என்னென்னா வழிகாட்டுதல்கள். இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நீட்டாகவும் அழகாகவும் நம்ம ட்ராயிங்கையோ டிசைனையோ கம்போஸ் பண்ணலாம். எதை வச்சு கம்போஸ் பண்ணுவோம்? டிசைன் எலிமெண்ட்ஸை வச்சு கம்போஸ் பண்ணுவோம். டிசைன் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்ன? லைக் லைன், ஷேப் அண்ட் கலர். லைன்னா நமக்கு தெரியும், அதில் டைப்ஸ் ஆஃப் லைன் இருக்குது. ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது, கர்வ் லைன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் லைன்ஸ்னால் அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கர்வ் லைன்ஸ்னால் அந்த லைன் வந்து கர்வியாக இருக்கும், வளைவாக இருக்கும். அண்ட் ஷேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இதெல்லாம் வச்சு நம்ம டிசைன் கம்போஸ் பண்ணுவோம். அண்ட் கலர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெட் கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர் இதெல்லாம் வச்சு நம்ம கம்போஸ் பண்ணுவோம். அதாவது டிசைன் எலிமெண்ட்ஸ் லைக் இந்த லைனு, ஷேப்பு, கலர் இது எல்லாமே நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம டிசைன்லேயோ இல்லை ட்ராயிங்லேயோ பிளேஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு இடத்துலையும் பிளேஸ் பண்ணால் அதோட பேர் என்னென்ன, அந்த பேரை வந்து நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன்குள்ள. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன்னா ஒன்றும் இல்லை, டிசைன் எலிமெண்ட்ஸை எப்படி பிளேஸ் பண்ணுறோம் நம்ம டிசைன்லையோ ட்ராயிங்லையோ, அதுக்கு என்னென்ன பேர், அந்த பேர்லாம் என்னென்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ட்ராயிங்குமே வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேலன்ஸ், அடுத்து கான்ட்ராஸ்ட், அப்புறம் எம்ஃபசிஸ், அடுத்து மூமெண்ட், அப்புறம் ரெப்பிடேஷன், அடுத்து ப்ரொபோர்ஷன், கடைசியாக யூனிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ்னால் என்னென்னா சமநிலை அப்படின்னு அர்த்தம். கான்ட்ராஸ்ட்னா மாறுபாடு அப்படின்னு அர்த்தம். எம்ஃபசிஸ் அப்படின்னா வலியுறுத்தல் அப்படின்னு அர்த்தம். மூமெண்ட் அப்படின்னா இயக்கம் அப்படின்னு அர்த்தம். ரெப்பிடேஷன் அப்படின்னா மீண்டும் அப்படின்னு அர்த்தம். ப்ரொபோர்ஷன் அப்படின்னா விகிதம் அப்படின்னு அர்த்தம். யூனிட்டி அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிசைன் எலிமெண்ட்ஸை, அதாவது லைன், ஷேப்ஸ், கலர்ஸ், டெக்ஸ்சர்ஸ் இது எல்லாமே எப்படி கம்போஸ் பண்ணுறோம், அந்த கம்போசிஷனுக்கு பேர் என்ன, அது என்னென்ன பேர், இந்த பேருக்கு கீழே அந்த கம்போசிஷன் எப்படி வருங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேலன்ஸ். இந்த பேலன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பண்ணுற கம்போசிஷன் டிசைனோ இல்லை ட்ராயிங்லேயோ இருக்க கம்போசிஷன் வந்து இட் கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆர்டர். ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நிலைத்தன்மை வந்து கிரியேட் பண்ணும். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு டிசைன் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த டிசைன் பண்ணுறப்போ அதை பாதியாக பிரிக்கிறப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடில் என்ன வரைஞ்சிருக்கோமோ அதே தான் ரைட் சைட்லேயும் வந்து இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்கும். அதை வந்து நம்ம பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் வந்து 3 விதமாக இருக்குது. அதாவது there are 3 types of balances. First one வந்து symmetrical, second asymmetrical, அடுத்து radial. Symmetricalனா என்ன? Elements are mirrored on each side of a center line. அதாவது நம்ம டிசைன்லேயோ ட்ராயிங்லேயோ நம்ம பண்ணக்கூடிய அந்த டிசைனை வந்து 2ஆக பிரித்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிறதே ரைட் சைடு இருக்கும், அப்படியே காப்பியாக இருக்கும். காப்பின்னா லெஃப்டில் என்ன இருக்கோ அதே தான் ரைட்லேயும் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா சிமெட்ரிக்கல். இதே ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஆப்ஜெக்டோ கலரோ இல்லை ஷேப்போ ரைட் சைடில் இருக்காது, அதே மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும், மாறி இருக்கும். ஸோ லெஃப்ட்டும் ரைட்டும் இருக்க டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரேடியல். ரேடியலில் எலிமெண்ட்ஸ் வந்து ரேடியேட் ஆகும் ஃப்ரம் அ சென்ட்ரல் பாயிண்ட். அதாவது நடுவில் இருந்து இந்த டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து ரேடியேட் ஆகும் அப்படின்னு வரதான் ரேடியல் பேலன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ்க்கு உண்டான
எக்ஸாம்பிளாக வந்து பார்த்துருவோம். இமேஜ், எக்ஸாம்பிள் இமேஜ். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. ரூமோட கார்னரில் ஒரு லேடி நிற்கிறாங்க. ஸோ ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்கை டச் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரைட் சைடு வந்து நான் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி அதோட பெயிண்டிங்கோட அவுட்லைனை டிஃபைன் பண்ணுறேன், அதாவது காட்டுறேன் பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு காட்டுறேன். ஸோ லெஃப்ட் இருக்கிறதே ரைட்டும் இருக்குது. ஸோ லெஃப்ட் இருக்கிற டிசைன் எலிமெண்ட்டே ரைட் சைடும் இருக்குது. ஸோ ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பேலன்ஸ்க்கு எக்ஸாம்பிளான இமேஜ். அடுத்து சிமெட்ரிக்கல், ஏசிமெட்ரிக்கல்லாம் எப்படி வருதுன்னு வந்து பார்ப்போம். இப்போது சிமெட்ரிக்கல்னால் என்ன? லெஃப்ட் சைடு டிசைன் எலிமெண்ட் என்ன எலிமெண்ட் இருக்கோ அதே தான் ரைட் சைடும் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிச்சுப்போம். இந்த கிராஸோட லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஒரே இடத்துல முடியுது. அண்ட் இங்கே ஒரு டக் என்ன லெஃப்ட் சைடில் இருக்கோ அதே டக் தான் ரைட் சைட்லையுமே வந்து இருக்குது. ஸோ ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏசிமெட்ரிக்கலுக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த இமேஜை ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு லேம்பும் இந்த இடத்துல ஒரு பெல்லும் இருக்குது. லேம்ப் அப்படின்னா ஒரு ஷேப்பை டினோட் பண்ணுது, பெல் வந்து ஒரு லைனை டினோட் பண்ணுது. இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ பேலன்ஸ் ஆகலை. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா ஏசிமெட்ரிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ரேடியல். ரேடியல்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் என்ன, எலிமெண்ட்ஸ் ரேடியேட் ஃப்ரம் அ சென்ட்ரல் பாயிண்ட். ஸோ சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து ரேடியேட் ஆகும். இது வந்து சென்டர், அதாவது ஃபோக்கல் பாயிண்ட். இதிலிருந்து ரேடியேட் ஆகி டிசைன் எலிமெண்ட் போகும். இதில் டிசைன் எலிமெண்ட் என்ன? இந்த லீஃப் இல்லையா? அந்த ப்ளூ கலர் டினோட் பண்ணுறேன் பாருங்க, வரைகிறேன் பாருங்க, இந்த லீஃப். ஸோ இந்த சென்டர்லேருந்து அப்படியே ரேடியேட் ஆகுது. ஸோ இது வந்து ரேடியல் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அதோட 3 டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த 3 டைப்ஸ் என்ன? சிமெட்ரிக்கல், ஏசிமெட்ரிக்கல், அப்புறம் ரேடியல். அது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ அது எப்படி ட்ரா பண்ணுறது, ட்ரா பண்ண இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ்க்கு பார்த்துருவோம். ஸ்கொயரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் போடுறேன், இங்கே ஒரு சர்க்கிள் போடுறேன், ரைட் சைடும் அதே போடுறேன், ஸ்கொயர் போடுறேன், இங்கே ஒரு ஸ்கொயர் போடுறேன். அடுத்து ட்ரையாங்கிள் போடுறேன், ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே சர்க்கிள் இருக்குது, ரெண்டு சைடுமே ஸ்கொயர் இருக்குது, ரெண்டு சைடுமே ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸோ இது வந்து பேலன்ஸ் இன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைன். அடுத்து சிமெட்ரி. சிமெட்ரி பார்ப்போம். இப்போ சிமெட்ரிக்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன் லெஃப்ட் சைடு, ரைட் சைடும் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ரெக்டாங்கிள்லேருந்து ஒரு லைன் வரைகிறேன். இங்கே ரெக்டாங்கிள்லேருந்து ஒரு லைன் வரைகிறேன், மறுபடியும் ரெக்டாங்கிள்லேருந்து லைன் வரைகிறேன், இங்கே ரெக்டாங்கிள்லேருந்து லைன் வரைகிறேன், நடுவில் ஒரு சர்க்கிள் வரைகிறேன்.
இன்னொரு சர்க்கிள் வரைகிறேன். ஸோ சிமெட்ரிக்கல் பேலன்ஸில் ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. லெஃப்டில் இருக்க என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அதே தான் ரைட்லேயும் இருக்குது. ஈவன் இதோட டிஸ்டன்ஸ் கூட ஒரே ஸ்பேசிங்காக இருக்குது ரெண்டு பக்கமும். ஸோ இது என்ன பேரில் வரும்? சிமெட்ரிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிமெட்ரிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏசிமெட்ரிக்கல். ஏசிமெட்ரிக்கல்னா என்ன? ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் நான் லைன் வரைகிறேன். லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. லைன் வந்து என்னது? ஒரு டிசைன் எலிமெண்ட். அதை ஆங்குலராக வரைகிறேன். ஆங்கிள்னா இப்படி ஸ்ட்ரைட்டாகவோ இப்படி ஸ்ட்ரைட்டாகவோ இல்லாமல் ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வர மாதிரி வரைகிறேன். இப்போ அடுத்த பக்கம் என்ன வரைகிறேன்னா curvy lines யூஸ் பண்ணுறேன். எப்படி வரையுதுன்னு பாருங்க. ரெண்டு பக்கமுமே டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒரு பக்கம் அந்த லைன் வந்து ஆங்கிள்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த லைன் ரொம்ப கர்வியாக இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் வரைஞ்சிருக்கும். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டிசைன் எலிமெண்ட் இல்லையா? இந்த டிசைன் எலிமெண்ட் என்ன? லைன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன? ஏசிமெட்ரிக்கல். லாஸ்ட்டு ரேடியல். ரேடியலுக்கு என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கிள் வரைகிறேன். அதை சுற்றியும் ட்ரையாங்கிள் வரைகிறேன். ட்ரையாங்கிள் வந்து சுற்றியும் வரைஞ்சிட்ருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. கேப்ல அப்புறம் வந்து வரைகிறேன் சர்க்கிள்ல. இப்போ இது வந்து ஃபோக்கல் பாயிண்டாக இருக்கு. ஸோ இது சுற்றியும் இந்த ட்ரையாங்கிள் வந்து ரேடியேட் ஆகுது. ஸோ இது வந்து ரேடியல் பேலன்ஸ்குள்ளே வரும். ரேடியல் பேலன்ஸ்குள்ளே வரும். ஸோ என்ன பார்த்தோம்? பேலன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து பேலன்ஸில் 3 விதமாக பிரிக்கிறோம். சிமெட்ரிக்கல், ஏசிமெட்ரிக்கல், ரேடியல். அதோட எக்ஸாம்பிளும் வந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்து கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்னா என்னென்னா டிசைன் எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுறது. அது வந்து என்ன கொடுக்கும்னா ஒரு விஷுவல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். விஷுவல் அப்படின்னா காட்சி அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ் அப்படின்னா அம்சங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எப்படி வந்து அது கொடுக்குறோம், இந்த இமேஜில் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். டிசைன் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். லைன், கலர், ஷேப், டெக்ஸ்சர். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கான்ட்ராஸ்டில் எப்படி காமிக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த இமேஜில் என்ன இருக்குது? ஒரு பக்கம் ப்ளூ இருக்குது, ஒரு பக்கம் எல்லோ இருக்குது. ஸோ நடுவில் வந்து ஒரு ஸ்கொயரை வச்சு
ஷேப், அதாவது ஷேப்பை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸ்கொயர் வச்சு பிரிச்சிருக்காங்க. இந்த இமேஜ்ல ஃபுல்லா ப்ளூவா இல்லாம ஒரு பக்கம் ப்ளூ இருக்கு, ஒரு பக்கம் எல்லோ இருக்கு. ஸோ ப்ளூவும் எல்லோவும் வந்து பிரைமரி கலர்ஸ். ஃபுல்லா ப்ளூவா காட்டாம இல்லை ஃபுல்லா எல்லோவாகவும் காட்டாம அந்த பண்ணக்கூடிய அந்த டிசைனை வந்து ரெண்டா பிரிச்சுட்டு ஒரு பக்கம் ப்ளூவாகவும் ஒரு பக்கம் எல்லோவாகவும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட்ல சேரும். இதுல டிசைன் எலமெண்ட் என்ன, எதை வச்சு கான்ட்ராஸ்ட் காட்டியிருக்காங்க, கலர் வச்சு காட்டியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கெட்சிங் என்னங்கிறது பார்த்துருவோம். ஸோ நான் ஒரு ஸ்கொயர் வரைகிறேன். ஸ்கொயர் வரைஞ்சிட்டு கான்ட்ராஸ்ட் எப்படி காட்டலாம்னா, ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். அடுத்து இதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். அப்புறம் ட்ரையாங்கிள்குள்ளேயும் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இப்போ இதை வந்து ரெண்டா பிரிப்போம். பிரிச்சா நமக்கு ரெண்டு சைடும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இது பேலன்ஸ். இதை வந்து கான்ட்ராஸ்ட்ல வந்து காமிக்கணும். கான்ட்ராஸ்ட்ல எதில் வச்சு காமிக்கலாம், கலர், ஷேப், சைஸ், டெக்ஸ்சர். நம்ம இந்த ஸ்கெட்சில் வந்து பர்டிகுலர் ஸ்கெட்சில் வந்து நம்ம கலர் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ஒரு பக்கம் ரெட்டு கொடுக்குறேன், இன்னொரு பக்கம் ப்ளூ கொடுக்குறேன். ஸோ ஒரே இமேஜ் தான், ஒரே டிசைன் தான், அதை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒரு பக்கம் ரெட்டாகவும் இன்னொரு பக்கம் ப்ளூவாகவும் கொடுக்குறேன். ஸோ கான்ட்ராஸ்ட் நான் எதை வச்சு காட்டுறேன், எதை வச்சு இங்கே காட்டியிருக்கேன்னா கலர் வச்சு கான்ட்ராஸ்ட் காட்டியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து மூமெண்ட் அப்படின்னா நம்ம வியூவரோட ஐ இருக்கு இல்லையா, நம்ம வியூவரோட ஐ, அதாவது நம்மளோட டிசைனை பார்க்குறவங்களுடைய கண்கள் வந்து நம்மளோட என்ன டிசைன் எலிமெண்ட் நம்ம ட்ராயிங்கில் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த கண் பார்க்கறது வந்து மேலேருந்து கீழேயோ இல்லை லெஃப்ட் டு ரைட்டோ இல்லை வந்து சைட்லேயோ வந்து ட்ராவல் ஆக வைக்கும். ஸோ இப்போது இந்த இமேஜ்க்கு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி இருக்குது. சென்டரில் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட், டிசைன் எலமெண்ட்டாக கர்வ் லைன்ஸ் இருக்குது. ஸோ கர்வ் லைன்ஸை இப்படி சுற்றி அந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு சுற்றி வந்து வெளியில் வருது. ஸோ சென்டர்லேருந்து வெளியில் வருது. ஸோ வியூவர் ஐ வந்து ஃபஸ்ட்டு சென்டராக தான் பார்க்கும், அப்புறம் சென்டர்லேருந்து வெளியில் வரும். இங்கே ஒரு மூமெண்ட் நடக்குது இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் மூமெண்ட் இன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன். ஸோ இது எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம், எப்படிலாம் அதை வந்து பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் கலர், லைன்ஸ், ஷேப்ஸ், ரெப்பிடேஷன், இதெல்லாம் வச்சு பண்ணலாம். ரெப்பிடேஷன்னா என்ன, மீண்டும் மீண்டும் அந்த ஒரே டிசைன் எலிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது. கலர்னால் நமக்கு என்னென்னு தெரியும், லைன்ஸ் என்னங்கிறது தெரியும், ஷேப்ஸ் என்னங்கிறதும் தெரியும். ஸோ மூமெண்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள் என்னங்கிறத பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் ஸ்கெட்ச் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் வந்து வரைகிறேன். இப்போ சர்க்கிள் வந்து வரைய போகிறேன். எப்படின்னா இந்த டைரக்ஷனில், அதாவது ஃப்ரம் டாப் லெஃப்ட்ல இருந்து பாட்டம் ரைட் வரைக்கும் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. அடுத்து ப்ளூ எடுக்கிறேன். மறுபடியும் பிளாக்ல பண்ணுறேன், மறுபடியும் ப்ளூவில் பண்ணுறேன், பிளாக்ல பண்ணுறேன், மறுபடியும் ப்ளூவில் பண்ணுறேன், அகெயின் பிளாக், ப்ளூ,
black, blue, black, blue, black, blueல பண்றேன், then again black. ஸோ இந்த டிசைன் எப்படி போகுது, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு மூமெண்ட் வந்து நடக்குது இல்லையா. ஸோ வியூவர் ஐ மேல இருந்து இப்படி கீழே பார்க்கும். ஸோ டாப் லெஃப்ட்ல இருந்து இங்கே பாட்டம் ரைட் வரைக்கும். ஸோ இதில் ஒரு மூமெண்ட் வந்து நடக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எம்ஃபசிஸ். எம்ஃபசிஸ்னா என்னன்னா, create a focal point to draw the viewer's attention to the most important elements of a composition. அதாவது நம்ம டிசைன் எலிமெண்ட்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறோமோ அந்த அரேஞ்ச் பண்ணுற விதமே அந்த மெயினான ஃபோக்கல் பாயிண்ட்டை சுற்றி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து எம்ஃபசிஸ். அந்த டிசைன் எலிமெண்ட் அப்படி அரேஞ்ச் பண்ணுறதுனால அந்த நடுவில் இருக்க அந்த ஃபோக்கல் பாயிண்டில் இருக்க எலமெண்ட் வந்து நல்லா வெளியில் தெரியும். ஸோ அதுதான் வந்து எம்ஃபசிஸ். அந்த கம்போசிஷனுக்கு பேர் என்ன, எம்ஃபசிஸ். இப்போது இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் எது வந்து ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும், இந்த சர்க்கிள் இல்லையா. எதனால, இந்த லைன்ஸ் வந்து இதில் ஜாயின் ஆகிறதுனால இல்லையா. இந்த டிசைன் எலிமெண்ட்டாக இருக்குது இந்த லைன்ஸ் வந்து இந்த சர்க்கிள் சுற்றியும் இருக்கனால இங்கே ஒரு ஐ மூமெண்ட் வந்து நடக்குது. அண்ட் இதில் வந்து ஷேப்புமே யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள் குட்டி குட்டி சர்க்கிளுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ ஷேப்புமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா டிசைன் எலிமெண்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் போய் முடியுது. அந்த பாயிண்டில் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து எம்ஃபசிஸ். அதாவது டிசைன் எலிமெண்ட் அதை சுற்றி கொண்டு வந்து ஒரு விஷயத்தை நடுவில் வந்து பார்க்க வைக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எம்ஃபசிஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கெட்சிங் என்னங்கிறத பார்த்துருவோம். இந்த ஸ்கொயரை வந்து நான் 4 டிவைட் பண்ணுறேன். மேலேருந்து கீழே லைன் போட்டுக்கிறேன். இப்போ இதுலேயுமே நான் லைன்ஸ் வரைய ஆரம்பிக்கிறேன். இதுலேயுமே லைன்ஸ் வரைகிறேன். கீழே இருக்க ஸ்கொயர் லைன்ஸ் வரைகிறேன். கீழே சைடில் இருக்க லைன்ஸ் வரைகிறேன். இப்படி வரைய பாருங்கள். அந்த லைனோட ஸ்பேசிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்பேசிங் அப்படின்னா ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உண்டான இடைவெளி. ஸோ சென்டரில் வந்து ஒரு ஸ்கொயர் வரைகிறேன், ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அதையுமே ஒரு லைன் வச்சு இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே டிசைன் எலிமெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ லைன்ஸ் வச்சுட்டு அந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க அந்த எலிமெண்ட்டை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். இந்த வியூவர்ஸ் ஐக்கு அதுதான் ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்குன்னா இந்த ரெக்டாங்கிள் இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ டிசைன் எலிமெண்ட்டான லைனை வச்சு நம்ம இந்த எம்ஃபசிஸை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோக்கல் பாயிண்ட் என்ன இருக்குது? ரெக்டாங்கிள், அதாவது ஷேப்பாக இருக்குது. ஃபோக்கல் பாயிண்ட் என்ன? ரெக்டாங்கிள். ஸோ கலர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து இன்னும் ஃபோக்கல் பாயிண்ட் பிரைட்டாக வந்து காமிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து எம்ஃபசிஸ். அடுத்து ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷன்னா என்னென்னா நம்ம டிசைன் எலிமெண்ட்டாக இருக்குது இல்லையா, அதாவது லைன், கலர், ஷேப்ஸ், இது எல்லாமே வந்து ரிப்பீட் பண்ணுவோம். ஒரே இது ஒரு இதில் வரைஞ்சிடணும்னா ஃபஸ்ட்டு, அடுத்து அதே தான் வந்து அடுத்ததுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இதில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த இமேஜ் பார்த்தா புரிஞ்சிடும். இதில் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா, இதில் பிளாக் பேக்ரவுண்ட் இருக்குது. ஆனால் டிசைன் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிசைன் எலிமெண்ட்டே தான் இங்கேயுமே இருக்கு. ஸோ இதே தான் ரிப்பீட்டடாக வருது. ஒயிட் பிளாக், ஒயிட் பிளாக், பிளாக் ஒயிட், பிளாக் ஒயிட், இப்படி தான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ நம்ம ஐ ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்படி பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃப்ளோ ஏன் நடக்குது அப்படின்னா ஒயிட் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஒயிட்டாகவும் செகண்ட் பாக்ஸ் பிளாக்காகவும் கொடுத்துருக்காங்க. அதே தான், அந்த காம்பினேஷனே தான் வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் எலிமெண்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்மளோட ஐ வந்து இப்படி ட்ராவல் ஆகுறப்போ இந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் க்ரௌனோட டிசைன் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரெப்பிட்டேஷனில் டிசைன் எலிமெண்ட்டாக இது இங்கே என்ன இருக்குது, ஒரு க்ரௌன் வந்து இருக்கு. இது எப்படி ஒரே மாதிரி காமிச்சிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் அடுத்தடுத்து யூஸ் பண்ணி இந்த டிசைன் எலிமெண்ட் அந்த க்ரௌனை வந்து த்ரூ அவுட்டாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரெப்பிட்டேஷனில் சேரும். ஸோ ரெப்பிட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டு இந்த ஷேப் த்ரூ அவுட்டாக வந்து வரைய போகிறோம். கேப் இருக்க இடத்துல வரைகிறேன். மறுபடியும் அதே அலைன்மெண்ட்டில் வரைகிறேன். மறுபடியும் கேப் இருக்க இடத்துல வரைகிறேன். மறுபடியும் அதே ஷேப்பை வரைகிறேன். ஸோ இந்த ஷேப் எப்படி கொடுத்துருக்கோம்னா கேப் இருக்க இடத்துல வரைஞ்சிருக்கோம். மறுபடியும் ஒரே மாதிரி வரைஞ்சிருக்கோம். அப்புறம் கேப் இருக்க இடத்துல வரைஞ்சிருக்கோம். அப்புறம் மறுபடியும் ஒரே மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஸோ இதோட அலைன்மெண்ட், அதாவது சீரமைப்பு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு இல்லையா. இதோட ப்ராக்சிமிட்டி, அதாவது அருகாமை வந்து ஒரே மாதிரி இருக்கு. அதாவது ரெண்டு ஷேப்புக்கும் நடுவில் உள்ள அந்த ஸ்பேஸ் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ என்ன டிசைன் எலிமெண்ட் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த எலிமெண்ட் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருக்கோம் த்ரூ அவுட் த டிசைன். ஸோ இது வந்து ரெப்பிட்டேஷனில் சேரும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ப்ரப்போர்ஷன்னா என்னன்னா டிசைன் எலிமெண்ட்டோட சைஸ் ரிலேஷன்ஷிப்னா என்ன, உறவுகள். ஸோ டிசைன் எலிமெண்ட்டோட சைஸ் ரிலேஷன்ஷிப், சைஸ்னா என்ன, பெருசு சின்னது. டிசைன் எலிமெண்ட்னா என்ன, லைனு, கலரு, ஷேப்பு, ரெப்பிட்டேஷன், டெக்ஸ்சர், இதெல்லாம். இந்த லைன், கலர், ஷேப்பை ரிப்பீட் பண்ணுவோம், இல்லை ரிப்பீட் பண்ணாமையும் இந்த ப்ரப்போர்ஷனை வந்து காமிக்கலாம். ஸோ இந்த இமேஜில் பர்டிகுலராக ப்ரப்போர்ஷன் எப்படி நடந்திருக்குன்னா ஒரு சர்க்கிள் பெருசாக இருக்குது, ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள்லேருந்து
ஒரு போர்ஷனை வந்து வெளியில் எடுக்கிறாங்க, அது ட்ரையாங்கிளாக மாறி இருக்கு. ஸோ சர்க்கிள் வந்து பெருசாகவும் ட்ரையாங்கிள் வந்து சின்னதாகவும் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிசைன் எலமெண்ட் வந்து ஷேப்பு தான், ஆனால் ஷேப்பில் வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரப்போர்ஷன் க்ரைட்டீரியாவில் சேரும். க்ரைட்டீரியானா ப்ரப்போர்ஷன் ஓட அர்த்தத்தில் இது வந்து சேரும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருவோம். ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ப்ரப்போர்ஷன் என்னன்னா பெருசு சின்னது, அதுதானே ப்ரப்போர்ஷன். ஸோ இந்த ப்ரப்போர்ஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள் எப்படி இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை வந்து ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ப்ரப்போர்ஷன்னா என்னன்னு சொன்னோம்? டிசைன் எலமெண்ட்டோட சைஸ் வேரியேஷன் தான் ப்ரப்போர்ஷன்னு சொல்லணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஒரு சின்ன ஸ்கொயர் வரைகிறேன், ரெக்டாங்கிள் வரைகிறேன், மறுபடியும் ரெக்டாங்கிள் வரைகிறேன், இங்கே வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஒரு சைஸ்ல இருக்கு, இந்த ரெக்டாங்கிள் ஒரு சைஸ்ல இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. இது டோட்டலாக வந்து இதோட லென்த் ரொம்ப வந்து பெருசா இருக்கு. ஸோ நம்ம ப்ரப்போர்ஷன் எப்படி சொல்லியிருந்தோம்? இது வந்து பிக் சைஸ் ஆகும், இது வந்து ஸ்மாலாகவும் இருக்கு இல்லையா? ஆனால் நம்ம ஷேப் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரே ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், which is ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள்ங்கிற ஒரே ஷேப்பை வச்சுட்டு நம்ம அதோட சைஸ் வேரியேஷனை காமிச்சிருக்கோம். வேரியேஷன் அப்படின்னா மாறுபாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரென்ஸை வந்து காமிச்சிருக்கோம். பெரிய ரெக்டாங்கிள் மேலே இருக்குது, அதுக்கு கீழே 2 ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த ரெக்டாங்கிளோட சைஸை மட்டும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கெட்சிங் வந்து எதுக்கு உள்ள வருதுன்னா ப்ரப்போசிஷன் இது வருது. எதுக்குள்ள? பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன்குள்ள. அடுத்து யூனிட்டி. ஸோ யூனிட்டி ensures all elements in a composition. Ensures all elements in a composition work together to create harmonious and cohesive whole. அதாவது டிசைன் எலமெண்ட்ஸை வந்து நம்ம டிசைன்லேயோ ட்ராயிங்லேயோ கம்போஸ் பண்ணுறோம் இல்லையா? அது மொத்தமாக நம்ம கம்போஸ் பண்ணி முடிக்கிறப்போ நமக்கு அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஹார்மோனஸ் அண்ட் கோஹெசிவ் ஹோல். ஹார்மோனஸ் அப்படின்னா இணக்கமான அப்படின்னு அர்த்தம். கோஹெசிவ் ஹோல் அப்படின்னா ஒழுங்கிணைந்த முழு அப்படின்னு அர்த்தம். ஸோ மொத்தமாக அந்த டிசைன் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை கம்போஸ் பண்ணி முடிக்கிறப்போ ஒரு ஒற்றுமையை நம்ம அதில் வந்து பார்க்கலாம். ஸோ இது எப்படி நடக்கும்? ரெபிடேஷன், ப்ராக்சிமிட்டி, அலைன்மெண்ட். ரெபிடேஷன் அப்படின்னா நம்ம டிசைன் எலிமெண்ட்டை வந்து எதுவாக சூஸ் பண்ணுறோம் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ப்ராக்சிமிட்டி அப்படின்னா அந்த ரிப்பீட் ஆகிட்டு வரக்கூடிய அந்த டிசைன் எலிமெண்ட்டுக்கு நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ் ஒரே மாதிரி இருக்கும். ப்ராக்சிமிட்டினா அருகாமை. அடுத்து அலைன்மெண்ட்னா சீரமைப்பு. அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணுறோமா, மேலேருந்து கீழே வரைக்கும் அலைன் பண்ணுறோமா, இல்லை ரவுண்டாக அலைன் பண்ணுறோமா, இல்லை லெஃப்ட் டு ரைட் அலைன் பண்ணுறோமா அப்படிங்கிறது. இது எல்லாமே சேர்ந்து தான் யூனிட்டியில் வந்து இருக்கு. ஸோ இதில் பார்ப்போம். சென்டரில் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்குது. கலர் பென்சிலை வந்து அதை சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ ரெபிடேஷன் என்னது? பென்சில். ப்ராக்சிமிட்டி என்னது? இந்த கேப் வந்து ஈக்குவலாக இருக்குது எல்லா பென்சிலுக்கும் இல்லையா? ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, அது வந்து ப்ராக்சிமிட்டி. அடுத்து அலைன்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க? இந்த ஃபோக்கல் பாயிண்ட்டை சுற்றி இப்படி ரவுண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு
யூனிட்டியை கொடுக்குது இல்லையா, ஒற்றுமையை கொடுக்குது. பென்சில் மேலே கீழே இல்லை, மாற்றி மாற்றி இல்லை, எல்லாமே ஒரே சர்க்கிளாக இருக்கக்கூடிய அலைன்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒற்றுமையை கொடுக்குது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். வரைஞ்சுக்கிறேன். இப்போ டாப் லெஃப்ட்ல இருந்து பாட்டம் ரைட் வரைக்கும் நான் ஆரோ மார்க் வரைகிறேன். மேல இருந்து கீழே வரைக்கும் வரைகிறேன். எப்படி வரைகிறேன்னு பாருங்க. அடுத்து சர்க்கிள் வரைகிறேன். ஸோ மேலே 3 சர்க்கிள் வரைகிறேன். அடுத்து அதே மாதிரி இங்கேயும் 3 சர்க்கிள் வரைகிறேன். இங்கே அதை விட சின்ன சைஸில் 3 சர்க்கிள் வரைகிறேன். இந்த ஸ்பேஸ் இப்படி இருக்குன்னு பாருங்க. போனதுக்கும் ஸோ இங்கே ஒரு பெரிய சர்க்கிள் வந்து வரைகிறேன். ஸோ யூனிட்டியில் என்ன பார்த்தோம்? ரிப்பிட்டேஷன், ப்ராக்சிமிட்டி, அலைன்மெண்ட். இதில் என்னென்ன ரிப்பீட் ஆயிருக்கு? ஆரோ மார்க்கும் ஆரோஸும் சர்க்கிள்ஸும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆரோஸ் என்னது? லைன்ஸ், டிசைன் எலமெண்ட். சர்க்கிள் என்னது? ஷேப்ஸ், டிசைன் எலமெண்ட். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து ப்ராக்சிமிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா அருகாமை இல்லையா? ப்ராக்சிமிட்டியில் நமக்கு ஆரோ மார்க் மேலே டாப் லெஃப்ட்லேருந்து பாட்டம் ரைட் வரைக்கும் போகுது. அடுத்த சர்க்கிளுமே நம்ம ஈவனாக வரைஞ்சிருக்கோம். அடுத்து அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் எப்படி நடந்திருக்கு? இங்கே என்ன அலைன்மெண்ட் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கு. ஆனால் இங்கே மேலே இருக்கு அந்த அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்னா என்ன? சீரமைப்பு. மேலே இருக்கு அந்த சர்க்கிள்ஸ் எல்லாம். இங்கே வந்து இந்த டிசைனில் சர்க்கிள்ஸ் எல்லாம் கீழே வந்து இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இங்கே என்ன ஷேப் இருக்கோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இங்கே என்ன சைஸ் இருக்கோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இங்கே என்ன சைஸ் இருக்குது சர்க்கிள் அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே யூனிட்டியாக இருக்கு. ஸோ இது யூனிட்டி டாபிக்ல வரக்கூடிய டிசைன். ஸோ அவ்வளோதான். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் வந்து முடிஞ்சது. தேங்க்யூ. ஸோ இன்னொரு நாள் வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்ல இருந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன்னா என்னன்னு பார்த்துடலாம் குவிக்காக. ஸோ பிரின்சிபல் ஆஃப் டிசைன்னா என்ன? கைட்லைன்ஸ். என்னதுக்கு? ஒரு டிசைனோ ஒரு ட்ராயிங்கோ ரொம்ப அழகாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான கைட்லைன்ஸ். ஸோ அந்த கைட்லைன்ஸில் என்ன இருக்கும்? டிசைன் எலமெண்ட்டை ஒவ்வொரு இடத்துல நம்ம வைக்கிறப்போ அதுக்கு ஒவ்வொரு பேர்கள் வந்து இருக்கும். அந்த பேர்கள் என்னென்ன? பேலன்ஸ், கான்ட்ராஸ்ட், எம்பசிஸ், மூமெண்ட், ரெப்பிட்டேஷன், ப்ரப்போர்ஷன், யூனிட்டி.
ஸோ பேலன்ஸில் என்ன நடக்குது, டிசைன் எலமெண்ட் லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பேலன்ஸ். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா டிசைன் எலமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களையே வந்து மாற்றி காமிக்கிறது. அதாவது ஒரு ஹாஃப் ஆஃப் த டிசைனில் வந்து கலர் வச்சு, லைக் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ப்ளூ கலர் வச்சுட்டு ரைட் சைட் ஆஃப் த டிசைனில் எல்லோ கலர் வச்சு, ஸோ கலர் வச்சு நம்ம கான்ட்ராஸ்ட் காமிச்சிருப்போம். ஸோ டிசைன் எலமெண்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையே ஆப்போசிட் எலமெண்ட்ஸ் அந்த ஒரே டிசைன் விஷயத்தில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இமேஜ் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், கலர்ங்கிற டிசைன் எலமெண்ட் யூஸ் பண்ணி அதை மாறுபடுத்தி காமிச்சிருப்பாங்க. அடுத்து எம்ஃபசிஸ். எம்ஃபசிஸ்னா என்ன, நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிசைன் எலமெண்ட் ஒரு இடத்துல போய் முடியும், அந்த இடத்துல இன்னொரு டிசைன் எலமெண்ட் பெருசாக ஒரு ஃபோக்கல் பாயிண்டில் வந்து மீட் ஆகும். ஸோ அது வந்து எம்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மூமெண்ட். மூமெண்ட்னா என்ன, நம்ம டிசைனை பார்க்கக்கூடிய அந்த வியூவரோட ஐ வந்து ட்ராவல் ஆகும் அந்த டிசைனில், இது மேலேருந்து கீழே லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி வந்து ட்ராவல் ஆகும். அடுத்து ரெப்பிட்டேஷன். ரெப்பிட்டேஷன்னா என்ன, அந்த டிசைன் எலமெண்ட் ஒரே டிசைன் எலமெண்ட் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அந்த ட்ராயிங்கோ இல்லை டிசைன் ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும், அது வந்து ரெப்பிட்டேஷன். அடுத்து ப்ரப்போர்ஷன். ப்ரப்போர்ஷன்னா என்ன, டிசைன் எலமெண்ட்டாக இருக்கக்கூடிய லைன்ஸ், ஷேப்ஸ், டெக்ஸ்சர், கலர், இது வந்து இதோட சைஸ் வேரியேஷனை காமிச்சு நம்ம பண்ணக்கூடிய டிசைன் வந்து ப்ரப்போர்ஷன்னு சொல்லுவோம். அடுத்து யூனிட்டி. டிசைன் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிசைன் பண்ணுறப்போ அதோட ரெப்பிட்டேஷன், ப்ராக்சிமிட்டி, அலைன்மெண்ட். ரெப்பிட்டேஷனை மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிசைன் எலமெண்ட். ப்ராக்சிமிட்டி அப்படின்னா அருகாமை, அந்த டிசைன் எலமெண்ட்டுக்கு நடுவில் இருக்க கேப் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு. அடுத்து அலைன்மெண்ட்னா சீரமைப்பு அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்படி அதை அலைன் பண்ணுறோம், அந்த டிசைன் எலமெண்ட்டை லைனை வந்து மேலேருந்து கீழே போடுறோமா இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போடுறோமா, ஒரே மாதிரி ரெண்டு சைடும் இருக்கா. ஸோ ஒரே மாதிரி இருந்துச்சு, இது மூணுமே ஒரே மாதிரி நமக்கு ஒரு ஒற்றுமையை கொடுக்குது அப்படின்னா அது யூனிட்டி இன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிசைனில் வந்து வரும். ஸோ கிளாஸ் இதோட முடிஞ்சது. ஸோ இன்னொரு நாள் வேறு டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ.